ஐயா வணக்கம். சொல்லுங்கள் சார். உங்கள் பேர் என்ன ஊர்னு கொஞ்சம் சொல்லுங்கள். என் பேர் வெங்கடேஷுங்க சார். சரிங்க. நான் நார்த்தம்பட்டி என்ற கிராமத்தில் ஒரு சிறிய வில்லேஜில் இருக்கிறேங்க சார். சென்னிம்பட்டி. சென்னிம்பட்டிங்களா? ஆமாங்க. சரி, இப்போ நீங்கள் என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? சம்மங்கி. எவ்வளோ ஏக்கரில் வச்சுருக்கீங்க? 2 ஏக்கரா இருக்குதுங்க. ஓகே, சரிங்க. இப்போ நீங்கள் சம்மங்கி எவ்வளோ நாளாக பண்ணுறீங்க? நாங்கள் ஒரு குறைஞ்சது ஒரு 10 வருஷமாக பண்ணுறேங்க. 10 வருஷமாக நல்ல அனுபவம் இருக்குது. கண்டிப்பாக. இப்போ இந்த உங்கள் அனுபவத்தை நீங்கள் எங்கிட்ட பகிர்த்திட்டிங்கன்னா நிறைய விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த இந்த காணொலி. சரிங்களா? ஓகேங்க சார். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். நீங்கள் இதுக்கு எந்த சூழ்நிலை, எந்த கிளைமேட்டுன்றாங்களே காலநிலை, அது எப்படி இருக்கணும் சாகுபடி பண்ணுறதுக்கு? குளிர்காலங்களில் இந்த விவசாயம் பண்ணால் உடனே நல்லா மகசூல் கிடைக்குங்க. ஓ, சரி சரிங்க. வெயில் காலத்தில் நம்மளுக்கு மகசூல் கம்மியாக கிடைக்குங்க. ஸோ சீதோசனம் குளிர் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும். கொஞ்சம் அந்த குளிர் காலத்தில் நல்லா வருதுன்றீங்க. கண்டிப்பாக. சரிங்க. இப்போ அடுத்தது மண் எந்த மாதிரி மண் இதுக்கு ஏற்ற மண்ணுங்க சாகுபடி? கலந்த செம்மண். வண்டல் மண் கலந்த மணல் கலந்த வண்டல் மண்ணா? வண்டல் மண். சரி சரிங்க. கரிசல் மண் கூட இதில் வருதுங்களா? ஆமாம், கண்டிப்பாக கரிசல் மண் வருதுங்க. சரி சரிங்க. இப்போ நம்ம இந்த சாகுபடிக்கு நீங்கள் என்ன விதை கிழங்கு அந்த கிழங்கு எங்கேருந்து நீங்கள் வாங்குறீங்க? அது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ தேவைப்படுதுங்க? ஒரு ஏக்கருக்கு 1 டன் தேவைப்படுதுங்க. சரிங்க. 1 டன்னுக்குள்ள நம்ம ஒரு சென்ட்டுக்கு 10 கிலோ. ஒரு சென்ட்டுக்கு 10 கிலோங்களா? 10 கிலோங்க. அப்போ 1 டன் ஒரு ஏக்கருக்கு தேவைப்படுது. அவ்வளோதான் நீங்கள் எடுக்கிறீங்க? ஆமாங்க. சரிங்க. இப்போ இந்த ரகம் எந்த ரகத்தை நீங்கள் தேர்வு பண்ணுறீங்க கடவுளுக்கு? நாங்கள் நாட்டி ரகங்க. நாட்டி ரகங்களா? அதில் ஓரடுக்கு இது மாதிரி ஓரடுக்கு தான் பண்ணுறீங்களா? ஏன் ஓரடுக்கு நீங்கள் தேர்வு? ஓரடுக்குன்னக்குள்ள இந்த மாலைங்களுக்கு இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சரி, அதனால் நான் ஓரடுக்கு செலெக்ஷன் பண்ணிக்கிறேங்க. சரிங்க சரிங்க. ஓரடுக்கு தான் எப்போவுமே இந்த 10 வருஷமாக பண்ணுறீங்க? ஆமாங்க. சரிங்க. நான் அதை நாட்டி ரகம். கண்டிப்பாக. இப்போ நடவுக்கு நிலத்தை எப்படி தயார் பண்ணுறீங்க? எத்தனை முறை உழவுணும் அது சொல்லுங்கள் கொஞ்சம். உழவு செய்கிறதுங்க 4 சால் ஓட்டணுங்க. சரிங்க. 4 சால் ஓட்டி ஒரு 3 மாதம்னாச்சும் மறு விவசாயம் பண்ணி ஒரு 3 மாதம்னாச்சும் அது கரம்பை விடணுங்க. சரிங்க. கரம்பை விட்டு 3 மாதத்துக்கு மேலே போட்டு நம்ம பயிருக்கு தயார் பண்ணலாம். சரிங்க. இப்போ இதில் பாருகள்லாம் எப்படி அமைக்கிறீங்க? பாரு ஒரு அடி இடைவெளி விட்டு பார் போடணுங்க. சரிங்க. இந்த விதை கிழங்கு என்ன இடைவெளியில் நடுறீங்க? ஒரு 8 சென்டிமீட்டர் இடைவெளியில் ஒரு கிழங்கு நடுங்க. செடிக்கு செடி? ஆமாங்க. சரி. வரிசைக்கு வரிசை? வரிசைக்கு 1 அடிங்க. 1 அடி விட்றீங்களா? ஆமாங்க. சரிங்க. சரி, இப்போ களை எத்தனை நாளைக்கு ஒரு முறை எடுக்கிறீங்க? களை மந்த்லி ஒரு முறை. மாதம் ஒரு முறை களை எடுத்துறீங்க? சரி சரிங்க. அப்புறம் தண்ணி நீர் எப்படி? நீர் மேலாண்மை தண்ணி எத்தனை நாளைக்கு ஒரு முறை கட்டணும்? தண்ணி குளிர்காலத்தில் ஒரு 10 நாள் 11 நாள் விடலாங்க. சரிங்க. வெயில் காலத்தில் கண்டிப்பாக 5 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டு ஆகணுங்க. ஓ, அப்போ தண்ணி வெயில் காலத்தில் உங்களுக்கு 4-5 நாளைக்கு ஒரு டைம் கட்டிடணும். சரிங்க. இப்போ நீங்கள் இதுக்கு நடவன் போது எதனா நீங்கள் எரு போடுறீங்களா? ஆமாங்க, எருவு போடுறேங்க. ஆட்டு எருவு போடுறேங்க. எவ்வளோ போடுறீங்க? ஆட்டு எருவு ஒரு ஏக்கராவுக்கு 5 டன்னுக்கு மேலே நம்ம 10 டன்னு கூட போடலாங்க. நம்ம வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி போடலாங்க. சரி, ஒரு ஏக்கருக்கு 5 டன்னுக்கு மேலே போடலாங்க. ஆட்டு எரு போட்டால் என்ன நன்மைகள் உங்களுக்கு? ஆட்டு எருவு போட்டால் நம்மளுக்கு மகசூல் அதிகமாக கிடைக்குங்க. மகசூல் நம்ம 1 வருஷம் அறுக்கிற பூ 2 வருஷமாக மாறுங்க. ஓஹோ, அப்படிங்களா? அதனால தான் நீங்கள் ஆட்டு எரு போடுறீங்க. சரிங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உரம் ஏதாவது மேல் உரம் அந்த மாதிரி அடி உரம் ஏதாவது போடுறீங்களா? அடி உரம் இல்லைங்க, மேல் உரம் டிஏபி போடுறேங்க. ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு டிஏபி போடுறேங்க. ஏக்கராவுக்கு ஒரு 200 கிலோ போடுறேங்க. சரிங்க. ஏக்கராவுக்கு 200 கிலோ எப்போ எந்த சமயத்தில் போடுறீங்க? நாங்கள் மேக்ஸிமம் குளிர்காலத்தில் தான் அதிகமாக போடுவோங்க. சரிங்க. வெயில் காலத்தில் உரம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோங்க. சரிங்க. இப்படி அது கொத்தி மண் அடிக்கிறீங்களா? களை எடுத்துட்டு அந்த டைமில் போடுறீங்களா எப்படி? கொத்தி மண் அணைக்கிற டைமில் தான் போடுவோங்க. டிஏபியா? ஆமாங்க. சரிங்க. நீங்கள் இந்த பூச்சி நோய் ஏதாவது தாக்குதுங்களா? அதை எப்படி மேலாண்மை பண்ணுறீங்க? இந்த மாவு பூச்சி தாக்குதுன்றாங்களா? மாவு பூச்சி கொஞ்சம் கம்மி தாங்க. மாவு பூச்சி அவ்வளோ ஒன்றும் வரதில்லைங்க. சரிங்க. மாவு பூச்சியே வரதில்லைங்களா உங்களுக்கு? ஆமாங்க. சரி. மற்ற நோய் எதுவும்? மற்ற நோய்ங்க கொஞ்சம் குறைவு தாங்க. அப்படியா? உங்கள் இதில் இது வரைக்கும் வந்ததில்லை? எங்களுதில் அந்த அளவுக்கு நோய்கள்லாம் வரதில்லைங்க. சரிங்க.
இப்போ வந்து மலர்கள் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை நீங்கள் இது பண்ணுறீங்க? அதை வந்து எங்கே விற்கிறீங்க? கிலோ என்ன ரேட்டு போகுது? நாங்கள் வந்து நேராக மார்க்கெட்டுக்கு அனுப்பிடுவோங்க, தருமபுரி பூ மார்க்கெட்டுக்கு. ம். ரெகுலராக வந்து இங்கே ஆட்டோவங்க வந்து எடுத்துகிட்டு போயிருதுங்க. சரி. அது வந்து சீசனை பொறுத்து முகூர்த்த நாள், பண்டிகை நாளில் மட்டும் கொஞ்சம் ரேட்டு கூடுதலாக கிடைக்குங்க. ம். மற்ற நாளில் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் குறைவாக கிடைக்குங்க. எவ்வளோ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வருதுங்க பூ மகசூல்? மகசூல் 70 டு 80 கிலோ வருதுங்க ஒரு ஏக்கருக்கா? ஒரு ஏக்கருக்கு. ஒரு கிலோ எவ்வளோக்கு போகுதுங்க? ஒரு கிலோ 100 வரைக்கும், 200 வரைக்கும் போகுதுங்க. ஓ, அப்போ எவ்வளோ வருதுங்க ஒரு ஏக்கருக்கு? 7000 வருங்க ஏக்கருக்கு. ஓ, ஒரு ரெகுலராக கூட வருங்க. மாதத்தில் ஒரு இருங்க. இப்போ 7000 வருதுன்றீங்க ஒரு ஏக்கருக்கு. அது வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை வருதுங்க? மாதத்தில் 3 நாள் 4 நாள் வருங்க. அப்படிங்களா? மற்ற நாளில் கொஞ்சம் குறைவாக வருங்க. சரி. ஜென்ரலாக வந்து இப்போ சம்மங்கி நட்டுறீங்க, எத்தனை வருஷம் வரைக்கும் இது உங்களுக்கு பயன்படுத்துங்க? 5 வருஷம் வரைக்கும் பயன்படுத்துங்க. ஓஹோ, 5 வருஷம் வரைக்கும் பயன்படுது. ஆட்டு எரு போட்டால் கொஞ்சம் கூடுதலாக வருதுன்னீங்க. 5-6 வருஷம் கூட வருங்க ஆட்டு எரு போட்டால். ஓ, சம்மங்கி வந்து ஆட்டு எரு நல்லா உகந்தது. உகந்தது. ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ சொன்னீங்க? ஒரு ஏக்கருக்கு 5 டு 10 டன் வரைக்கும் கொட்டலாங்க. அப்படிங்களா? சரிங்க. இப்போ வந்து சந்தைப்படுத்துதல்னு எடுத்துக்கிட்டிங்களா, மார்க்கெட்டிங்கு? சொல்லுங்கள் சார். எங்கே நீங்கள் இதை மார்க்கெட் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து தருமபுரி பூ மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோங்க. ஓ, அவங்க வந்து வெளியூருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோங்க. சரி சரி. இங்கே தான் தருமபுரி பூ பூ மார்க்கெட்டில் மார்க்கெட்டுக்கு நாங்கள் போடுவோங்க. சரிங்க. தோட்டத்துக்கார ஃபுல்லாமே பூ மார்க்கெட்டில் போடுவாங்க. சரிங்க. அவங்க வந்து வெளியூர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்க சரிங்க சரிங்க. சரி, இவ்வளவு நேரம் வந்து நல்ல தகவலை சொன்னீங்க விவசாயிங்களுக்கு. சொல்லுங்கள் சார். இந்த தகவல் வந்து உங்கள் விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்ன நினைக்கிறேன். ஓகே. நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி சாகுபடி செய்யுங்க, நல்ல மகசூல் எடுங்க. சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிங்க சம்மங்கி பூவை சாகுபடி செஞ்சால் நல்ல லாபம் எடுக்கலாம் அப்படின்னு வெங்கடேசன் என்ற விவசாயி வந்து உங்களுக்கு அவர் அனுபவத்தை சொல்லியிருக்காரு. அவருக்கு எனது மனமார்ந்த நன்றிங்க. நன்றி சார்.